இதுவரைக்கும் யாரிடமும் குட்டிச்சாத்தான் என்பது இல்லை. குட்டிச்சாத்தான் என்றால் உங்களுடைய குருவை நீங்கள் ஃபர்ஸ்ட் சோதிக்க சொல்லுங்க. உங்களுக்கு குட்டிச்சாத்தான் இருக்குன்னா இந்த இடத்துல குருவை தூக்க சொல்லியிருக்கார், இதை முடிஞ்சா தூக்கிட்டு நீங்க வந்து குரு உபாசனை பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுங்க. அப்போ அந்த வேண்டுகோளை அவங்க மறுப்பாங்க, ஏன்னா அவங்களால அந்த முடியாது, அது அவங்ககிட்ட இருக்காது. குட்டிச்சாத்தான் உபாசனை பண்ண முடியும், ஒரு நேரம் மட்டுமே சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிடும் போதெல்லாம் பின்புறம் கை நீட்டி விட்டு தான் சாப்பிட முடியும். அதை விட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களையே ரிப்பீட் அடித்து தோல்வி அடிக்க வச்சு தோக்கடிச்சிடும். அதனால் வந்து இந்த குடிச்சாத்தான் வசியம் என்பதெல்லாம் சொல்வதெல்லாம் இன்று உள்ள காலகட்டத்தில் போய் அப்படி தேவைப்படும் நபர்கள் உங்களுடைய முழு குரு வந்து முறையாக குடிச்சாத்தான் வசியம் இருக்குது அப்படி அவர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் அவரை அந்தரத்தில் தூக்க நீங்கள் நின்று அந்தரத்தில் நீங்கள் தூக்குங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களால முடியலை அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அவங்கள்ட்ட அந்த திறமை இல்லை, அந்த தெய்வம் அவங்கள்ட்ட இல்லைன்றது அர்த்தம். இந்த சாத்தான் பண்ணக்கூடியவர்கள் அதீத கட்டுப்பாடு, அவங்களுடைய குடும்பம் சந்ததிகள்லாம் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தேவையில்லாமல் தவறான மாந்திரிகர்கிட்ட போய் உபாசனை பெற்று தேவையில்லாமல் சாத்தான் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் வாழ்க்கையை தொலைக்காமல். இன்னைக்கு என்ன விஷயங்கள் பற்றி பேசி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, குடிச்சாத்தான் சொல்லக்கூடிய அரிய விதமான இந்த சாத்தானுடைய வசியம் என்று இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலியமாக பேசி கொண்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் குட்டிச்சாத்தான் பேசக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட வரக்கூடிய அன்பர்களுமே குடிச்சாத்தான் எங்களுக்கு உபாசனை வேணும், எங்களுக்கு கொடுப்பீங்களா, தீட்சை கொடுப்பீங்களான்னு சேர்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குட்டிச்சாத்தானை வசியம் பண்ணால் ஒருவருக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா என்று தெரியாமலே இன்றைக்கு வந்து பூரா மக்களுமே அந்த குட்டிச்சாத்தான் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த குட்டிச்சாத்தானை வசியம் என்பது சாதாரணப்பட்ட விஷயங்கள் கிடையாது. குட்டிச்சாத்தானை பொறுத்தளவு ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தாரவாக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. குட்டிச்சாத்தானை பொறுத்தளவு ஒருவர்கிட்ட ஒருத்தரை தாரவாக்க முடியாது. எந்த தேவதைகளாக இருந்தாலும் ஒரு தேவதையை பிடிச்சி நான் கொடுக்குறேன், இந்த தேவதை நான் குடுவையில் அடைச்சி கொடுப்பேன் அதை கொடுப்பேன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொய். அப்படி யாருமே அந்த தேவதையை அடைச்சி வந்து ஒரு பொழுதுமே கொடுக்க முடியாது. ஒவ்வொரு தேவதைகளுமே அவங்க உபாசனை எடுத்து அதை சித்தி பண்ணணும்னு தவிர பிறருக்கு வந்து நான் கட்டி கொடுக்குறேன், அதை வந்து பொம்மையை போட்டு கொடுக்குறேன், குடிச்சாத்தான் குரலி மாதிரி ஒரு பொம்மையை போட்டு அகோரத்தன்மையை போட்டு கொடுத்தா அது குரலி குடிச்சாத்தான் ஆகாது. குடிச்சாத்தான் பண்ணக்கூடிய உபாசகர் முதல்ல எப்படி தகுதியாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிச்சாத்தான் உபாசனை பண்ணக்கூடியவங்க உங்களை இருந்த இடத்திலே உங்களை அந்தரத்தில் பறக்க வைக்க முடியும். அதே மாதிரி உங்களை வந்து இருந்த இடத்தில் ஒரு மனிதனை வீழ்த்த முடியும், அடிக்க முடியும், எல்லா வேலையும் பண்ண முடியும். அதே மாதிரி அந்தரத்தில் பறக்க விட முடியும், அங்கே உட்கார்ந்த இடத்துல இருந்து தூக்க முடியும். அப்போ இந்த குடிச்சாத்தான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் யாராக இருந்தாலும் சரி, அந்தரத்தில் அவர் பறக்க விட்டால் அவர் உண்மையான குட்டிச்சாத்தான் உபாசகர் நினைச்சு கொள்ளுங்க. மற்றபடி நீங்கள் உருவ கொடுக்குறீங்க, மந்திரத்தை கொடுக்குறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை கொடுக்குறீங்கன்னு சில கருமைகளை கொடுத்து உங்களை வந்து வீழ்த்தி விடுவார்கள். சரியா? அதனால வந்து குட்டிச்சாத்தானா அப்படி வசியம் பண்ண முடியாது. குடிச்சாந்தனை பொறுத்தளவு தன் வசியமே ஏற்படுத்த முடியும் தவிர பிறர் வசியம் பண்ணி கொடுத்து நம்மளால அதை வச்சு பாவிக்க முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. குடிச்சாத்தான் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இருந்து எல்லா ஊர்லையும் நம்ம பார்த்தாச்சு. குடிச்சாத்தானுடைய வசியம் என்பது யாருடையுமே இல்லை, எல்லாமே ஒரு பிராடு விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. அப்போ இந்த குடிச்சாத்தானை வசியம் பண்ணக்கூடியது வந்து முறைகள் வந்து கடுமையான முறைகள் இருக்கும். தண்ணியில் இருந்து தான் அந்த குடிச்சாத்தானை வந்து நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி குடிச்சாத்தான் உபாசகர் பண்ணக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா உணவு முறைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நேரம் மட்டும் தன் கையால் வந்து சமைச்சு சாப்பிடணும். அதே மாதிரி தென்னைக்கு பாயில் வந்து படுக்கிருக்கணும், தென்னையில் படுக்கணும். 48 நாளைக்குமே அந்த தென்னைக்கு தாயில படுத்து அவர் வந்து அந்த உபாசனை தெய்வத்தை நம்ம படித்து பண்ணணும். பண்ணி மந்திரங்கள் சொல்லி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது 40 நாள் 48 நாளில் அந்த லட்ச உரு ஏறும் பொழுது நம்ம கண்களுக்கு தோன்றி நம்ம அதனுடைய வரக்கூடிய பிரம்புகளும் கலசங்கள் சிறு கலசங்கள் மாதிரி கொண்டு வரும். அந்த கலசங்களை வந்து நம்ம வந்து முறையாக அதனிடமிருந்து பறித்து கொண்டு அரை அளவு தண்ணியில் நிற்கக்கூடியவர் நம்ம வந்து டக்குன்னு பறித்து கொண்டு இடுப்பளவு தண்ணிக்குள் ஓடிவிட வேண்டும். ஓடிவிட்டதுக்கப்புறம் அந்த சாத்தானிடம் நம்ம வந்து சத்தியவாக்கு அது வந்து என்னிடம் என்னுடைய பிரம்பை கொடுத்து விடுன்னு சொல்லி கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை நான் கொடுக்கணும்னு சொன்னால் நான் கூப்பிட்ட நேரத்தில் நீ வந்து எனக்கு நினைத்த காரியங்களை ஜெயிச்சு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இது சத்தியவாக்கு வாங்க வேண்டும். சத்தியவாக்கு வாங்கி அந்த ஈஸ்வரனையும் அந்த ஆதி பராசக்தி மேலையும் நம்ம வந்து முழுமையாக சத்தியம் பெற்று அது சிவன் மேலையும் சக்தி மேலையும் மும்மூர்த்தியர் மேலும் சத்தியமாக நான் கூப்பிட்ட நேரத்தில் நீ வந்து எனக்கு எல்லா காரியங்களும் ஜெயமளி தடையின்றி ஜெயித்து கொடுக்க வேண்டும் சொல்லி வேண்டும் பொழுது நான் அது வந்து வரம் கொடுக்கும். அது என்ன வரம் கொடுக்கும், நான் வந்து நீ கூப்பிட்ட நேரத்தில் வருவேன்,
எனக்கு நீ என்ன சொல்லி சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி அது ஒரு பேர் சொல்லும். அந்த சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு அந்த தேவதையை வந்து நம்ம வேலை வாங்க முடியும். அதே மாதிரி குட்டிச்சாத்தான் உபாசனை பண்ணக்கூடியவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசு சந்ததிகள்லாம் இருக்க மாட்டாங்க. வாரிசு ஆண் வாரிசு இருந்தால் ஆண் வாரிசு அழிஞ்சு போகும். ஏன்னு சொன்னால் சாத்தானே அதாவது அது வந்து ஒரு சாத்தானே வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தையாகவே இருக்கும். அப்போ அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆண்களை யாராக இருந்தாலும் வாரிசு எல்லாம் அழிச்சிடும். அது தெரியாமல் இன்னைக்கு இருக்கிற மக்கள் பூராமே குடிச்சாட்டம் கொடுக்குறேன்னு சும்மா அவன் பொம்மையை போட்டுக்கிட்டு நான் அது எதிராக நான் அகோடிடா அதுரான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் மக்கள் வந்து வாங்கி அதை போய் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை இழந்து தெருவா அலைந்து போடக்கூடிய. ஏன்னா அன்னைக்கு யாருமே வந்து முறையாக வந்து குடிச்சாத்தான விஷயம்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் கடுமையான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராத்திரி போய் தனிமையில் போய் யாரும் 12 மணிக்கு 1 மணிக்கு போய் மந்திரம் சொல்லத்துக்கு தகுதியெல்லாம் கிடையாது. வேணா பார்த்தீங்க நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் குருவாக இருக்கிறவங்க போய் தனியாக போய் மந்திரம் போய் தனியாக போய் சுடுகாட்டு மயானத்தில் இந்த மாதிரி நீர் நிலங்களில் போய் எங்கே தனியாக போய் மந்திரங்கள் சொல்லி வாங்கன்னு சொல்லி பாருங்கள் பார்ப்போம். அவன் போக மாட்டான். ஏன்னா அவன் கூட வந்து 5 பேர் 6 பேரை கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போகிறதுனால பலன் கிடையாது. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நின்று மந்திரங்கள் சொல்லும் பொழுது அது நமக்கு ஆவாரமாகி அதிடமிருந்து சத்திய வாக்கு வாங்கிதே நம்ம வந்து இதை பண்ண முடியுமே தவிர இதை அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து சாத்தான் கொடுக்குறேன்னு 10 லட்சம் 12 லட்சம் 5 லட்சம் 3 லட்சம்னு சொல்லி நிறைய மக்கள் ஏமாற்றி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பூரா அடிமுட்டாளா போய் நீங்கள் ஏமாந்து தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் உங்களுடைய சொந்த காசையும் கொடுத்து தேவையில்லாமல் உங்களுடைய சொந்த காசில் நீங்களே சூனியம் வைத்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் குடும்ப கணவன் மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து எல்லாத்தையும் இழந்து தெருவா ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்களே தள்ளிப்படுகிறீங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். எதுக்கு இந்த காணொலியெல்லாம் நம்ம போறோம்னா விழிப்புணர்வாக இருக்கணும். ஒரு பொழுதும் ஒரு குட்டிச்சாத்தானர்கிட்டும் எந்த தேவதையும் காரை வார்த்து கொடுக்க முடியாது. தீட்சை கொடுத்து அதுக்குண்டான முறையை கொடுத்து நம்ம தான் அதை தீட்சை பண்ணி வசியம் பண்ணால்தான் நமக்கு நம்மளுடைய உயிர் அழியும், நம்ம ஆத்மா அழியும் வரை அது நமக்கு நம்ம கூடையே பயணிக்கும் தவிர ஒருவரிடம் கொடுத்து நம்ம வந்து பிடிச்சி கொடுக்குறான்னா சில பேர் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சி கொடுத்தாங்க குரு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எங்களுக்கு குரு வந்து தெரிஞ்சு கண்ணில் அப்படி தெரிஞ்சு முடியும். அதெல்லாம் வந்து சுடுகாட்டில் பிடிக்கக்கூடிய ஒரு விதமான ஆத்மாக்கள், இறந்த ஆத்மாக்களை மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தில் வந்து படையல் போட்டு வர வச்சு அதை லாக் பண்ணி அதை வந்து குடுவையில் கலசங்களை போட்டு அடைக்கும் பொழுது சில பொம்மைகள் ஆவாகனம் பண்ணி இழுத்தும் போது அந்த ஆத்மாக்கள் வந்து சாத்தான மாதிரி உங்களுக்கு கண்களுக்கு உருவமாக தெரியும். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களோட வந்து பேசி விளையாடுற மாதிரியும் சில இதுகள் பண்ணுற மாதிரி காட்டும். கடைசியில் பார்த்தா உங்களுக்கே பாதம் பண்ணி உங்களை அனைத்தையுமே சொல்லுங்க. அதாவது செல்வந்தராக இருந்தால் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் இழந்து, நாடு இழந்து, நகரம் இழந்து, செல்வம் இழந்து, குரல் இழந்து எல்லாத்தையும் இழந்து தெருவா பரதேசியாக போயிடுவேன். அதே மாதிரி குடிச்சாத்தான் உபவாசம் பண்ண முடியும். ஒரு நேரம் மட்டுமே சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிடும் போதெல்லாம் பின்புறம் கை நீட்டி விட்டு தான் சாப்பிட முடியும். அதை விட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களையே ரிப்பீட் அடித்து தோல்வி அறிக்கை வச்சு தோக்கடிச்சிடும். அதனால் வந்து இந்த குடிச்சாத்தான விஷயம் என்பதெல்லாம் சொல்வதெல்லாம் இன்று உள்ள காலகட்டத்தில் போய் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்து முன்னிறுத்தி ஒவ்வொரு விதத்தையும் போய் ஏமாறாமல் முறையாக நீங்கள் குட்டிச்சாத்தான் எடுக்கணும்னு சொன்னால் முறையான ஆசான்கிட்ட தெளிவான மாந்திரியர் படித்தவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கணபதி காளி இந்த மாதிரி பெருங்கொண்ட தேவதைகளை எடுத்து சித்தி பண்ணி பின்பு இந்த சாத்தான்களை நம்ம வசியப்படுத்த முடியும். இதுக்குண்டான மூல மந்திரங்களில் நம்ம இந்த குருவையும் அந்த குருவுடைய ஆசான் வழியிலாகவும் பின்தொடர்ந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் சாத்தானை போல எடுக்கப்படுற அளவுக்கு இது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அதனால் இதை எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி தேவைப்படும் நபர்கள் உங்களுடைய குரு வந்து முறையாக குடிச்சாத்தான் வசியம் இருக்கு அப்படி அவர்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் அவரை அந்தரத்தில் தூக்க நீங்க நின்றுட்டு அந்தரத்தில் நீங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்களால முடியலை அப்படின்னா இது வந்து முழுக்க அவங்கள்ட்ட அந்த திறமை இல்லை, அந்த தெய்வம் அவங்கள்ட்ட இல்லைன்றது அர்த்தம். இதெல்லாம் வந்து சோதனைகள் உண்டான்னு பார்க்கணும். ஏன்னா குடிச்சாத்தான் என்பதெல்லாம் அடிச்சு தூக்கும், பட்டை கிளம்பும். ஒரு செகண்டில் ஒருத்தர் மனிதனை வந்து தூக்கி விடும், ஒரு மனிதனை கொல்ல முடியும், ஒருத்தனை சாதிக்க முடியும், அவ்வளோ விஷயங்கள் பண்ணும். மற்றபடி இந்த சாத்தான ஒரு தடவை வசியாச்சுன்னா உங்களுக்கு ஆயுசுக்கும் சித்து வராது, மாயாஜாலங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட எப்போதுமே உங்கள்கிட்ட காதில் பேசிக்கிட்டே இருக்கும். அதை விட்டு நீங்கள் வந்து சும்மா வந்துட்டு பொம்மையை கொடுத்துட்டு பொம்மையை கொண்டு வீட்டில் வச்சு நான் அப்படி ஓதுறேன் இப்படி ஓதுறேன் யாகம் போகிறோம்னா அதெல்லாம் நடந்தால் அது முழுமையான பலன் கொடுக்காது. இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வுக்காக இந்த என்னுடைய குருநாதருடைய கருணாலயாகவும் குருவுடைய கருணையால் இந்த விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக மக்கள் இந்த மாதிரிலாம் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிப்பட்டிருக்கோம். இதை பார்த்து அனைவரும் பயன்பெற வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் அனைவரும் நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ வேண்டும். ஆசையற்று வாழ்ந்தால் சிறப்பாக வாழ வேண்டும், வாழ முடியும்.
பிறரை போடாமல் உச்சரிப்பு இருந்தால் வாழ்க்கை அழிந்துவிடும் என்பது போல இன்று இந்த சாத்தானுடைய விவரத்தை சொல்லியிருக்கேன். இந்த சாத்தான் பண்ணக்கூடியவர்கள் அதீத கட்டுப்பாடு, அவங்களுடைய குடும்பம் சந்ததிகள்லாம் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் தேவையில்லாமல் இந்த இதுகள் பண்ணாமல் முறையான குரு ஆசானிடம் கற்று நீங்கள் இதற்கு பயன்படுத்தினால் அதை ஒரு பாதுகாப்புக்கு ஒரு சில ஏவல் முறைகளுக்கு நம்ம பயன்படுத்தி அதை கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கலாம். தவிர நீங்கள் டேரெக்டாக பண்ணும் பொழுது உங்களுக்கே அது பாதகமாக முடிந்து உங்கள் சந்தையில் அடைந்துவிடும். தவிர நீங்கள் அதனுடைய மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுதே உங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்கள் ஏற்படும். இதுவரைக்கும் யாரிடமும் குட்டிச்சாத்தான் என்பது இல்லை. குட்டிச்சாத்தான் என்றால் உங்களுடைய குருவை நீங்கள் ஃபஸ்ட்டு சோதிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு குட்டிச்சாத்தான் இருக்குன்னா இந்த இடத்துல குருவை தூக்க சொல்லியிருக்கார், இதை முடிஞ்சால் தூக்கிட்டு நீங்கள் குரு உபாசனை பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டுங்க. அப்போ அந்த வேண்டுகோளை அவங்க மறுப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த முடியாது, அது அவங்ககிட்ட இருக்காது. சும்மா இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை கொடுக்க படிக்க இதை படிச்சுக்கிட்டு ஒரு 10,000 கொடு, 20,000 கொடு, 30,000 40,000 கொடுன்னு சொல்லி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் அப்படி கிடையாது. நம்மளுடைய உருண்டத்தில் அந்தரத்தில் ஊற வேண்டும். அந்த நாடி நரம்பில் ஊறினால்தான் சித்தி. அதை விட்டு பொம்மையை தூக்கி கொண்டு வீட்டில் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த குடிச்சாத்தெல்லாம் வசியம் குடவலி சின்ன இதுகள்லாம் விதமான முறைகள் இருக்குது. அந்த முறைகளை பின்பற்றி தான் நம்ம பயன்பட முடியும். இதனால் அனைவரும் தேவையில்லாமல் தவறான மாந்திரிகர்கிட்ட போய் உபாசனை பெற்று தேவையில்லாமல் சாத்தான் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் வாழ்க்கையை தொலைக்காமல் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் என்று நாடினோர் நலம் பெற வேண்டும், நம்மினோர் வாழ்வு சிறந்திட வேண்டும், பசி என்ற அன்னவருக்கு அன்னம் அளித்திட வேண்டும், பிணி என்ற ஒரு நோய் நீங்கிட வேண்டும் இறைவா என்று சொல்லி என் குருநாதருடைய கருணையால் இந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு காணொலியில் வெளியிட்டிருக்கோம். அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுதே சப்த சாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.